ஆனால் ரேங்கிங் டாப் 10 தமிழ் சினிமாவோட ஆடியோ லான்ச்சஸ் ஓகேங்களா? ஸோ நான் மூவி நேம் சொல்லுவேன், அதை நீங்கள் ரேங்க் பண்ணுங்க. அது ஏன் அவ்வளோ டாப்பில் இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து 2.0 2.0 ஃபர்ஸ்ட்ல இல்லை செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ ஏன் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா புர்ஜ் கலிஃபாவில் இருக்குது, அது புர்ஜ் பார்க்கில் நடந்தது. ப்ளஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடப்பது ஆடியோ லான்ச்சில் அதுவும் ஒன்று. சரிங்களா? பட் செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஓகே. எந்திரன் தேர்ட் பிளேஸ். இல்லை 4th பிளேஸில் இருக்குது. அது வந்து மலேசியாவில் வச்சு நடந்தது. ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக நடந்தது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அது ஒன்று. ஓகே. பொன்னியின் செல்வன் 4th பிளேஸ். இல்லை 6th பிளேஸில் இருக்குது. ஆட்டோவே எல்லாத்தையும் தெரியும், ரஜினி சார் அண்ட் கமல் சார் சேர்ந்து வந்து நின்று பேசினது பயங்கரமாக இருந்தது. மெர்சல் ஆடியோ லான்ச் 6th பிளேஸ். இல்லை 7th பிளேஸில் இருக்குது. ஏன்னா விஜயோடதும் சரி ஏஆர் ரஹ்மானோட 25th இயரை வந்து அதில் இது பண்ணாங்க. ப்ளஸ் தளபதிக்கு வந்து நடந்த ஆடியோ லான்ச்சஸ்லேயே ஃபர்ஸ்ட் பயங்கரமாக இதாக ஆரம்பிச்சது அந்த ஆடியோ லான்ச்சு. ஓகே. சர்க்கார் 2nd பிளேஸ். இல்லை 8th பிளேஸில் இருக்குது ஆக்சுவலாக. அது வந்து ஏன் ஃபேமஸ்னால் எல்லாத்துக்குமே தெரியும், அந்த அரசியல் படமாக இருக்கட்டும். ஸோ அது அரசியலில் லைட்டாக நீங்கள் சிஎம் ஆனால் என்ன பண்ணீங்க கேள்வியாக இருக்கட்டும். ஸோ அது ஒரு இது. இப்போ 2026 ஓகேவா? பராசக்தி இருக்கு லிஸ்ட்டில் ஆக்சுவலாக. பராசக்தி இருக்கா? பராசக்தியா? ஆடியோ லான்ச் பொறுத்த வரைக்கும் எத்தனாவது பிளேஸ்? 6th பிளேஸ். இல்லை 9th பிளேஸில் இருக்குது. ஏன் வந்து கொண்டு வந்தாங்கன்னு எனக்கே தெரியல. அதை வந்து கேட்டால் ஜிவியோட 100th ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு நல்ல கூட இருக்கலாம். பிகில் 8th. இல்லை 10th பிளேஸில் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிகில் தான் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கணும். பட் ஆனால் கொஞ்சம் பேக்வேர்ட்ஸில் இருக்குது. இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் ஐ படம் 6th பிளேஸ். இல்லை 3rd பிளேஸில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அர்னால்டு எல்லாருமே வளர்ந்தது. ஓகே. அது ரீசன். தசாவதாரம் 1st பிளேஸ். இல்லை ஆக்சுவலாக அது வந்து 5th பிளேஸில் இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஜாக்கி சான், அமிதாப் பச்சன், மம்முட்டி, விஜயன் எல்லாருமே அதில் வந்திருந்தாங்க. ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் நடந்தது. அந்த ஆடியோ லான்ச் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆச்சு. அந்த ஆடியோ லான்ச்சே வந்து பயங்கர மாஸா இருந்தது. ஸோ இதிலே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.